அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இறைவன் கிருபையால எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃப்ரை பேன் தமிழ்ல மலேசியா சிங்கப்பூர் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல ரொம்பவே ஃபேமஸான பாக்குறப்பவே எச்சில் ஊற வைக்கிற மட்டன் முர்த்தபா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். முர்த்தபானா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊர் முட்டை வீச்சு பரோட்டாவுக்குள்ள நல்லா காரசாரமான மட்டன் கீமாவை வச்சு மடிச்சு போடுறதுதான். டேஸ்ட் சும்மா அதிரடியா இருக்கும். வாங்க பாஸ்போர்ட் இல்லாமலேயே மலேசியாவுக்குள்ள போலாம். முதல்ல உள்ள வைக்க போற அந்த மட்டன் ஸ்டஃபிங்க ரெடி பண்ணிப்போம். ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் கைமாவை எடுத்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணீர் ஊத்தி வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பரோட்டாவுக்கு மாவை பிசைஞ்சிடலாம். ஒரு பவுல்ல 1/2 கிலோ மைதா மாவு, சுவைக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணீர் ஊத்தி நல்லா சாஃப்டா தளர தளர பிசைஞ்சு மேல எண்ணெய் தடவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருங்க. அது பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும். இப்போ ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் வாசனைக்காக 2 இலவங்க பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு போடுங்க. அடுத்து இந்த ரெசிபியோட சீக்ரெட் இந்த வெங்காயம் தான். நல்லா பொடியா நறுக்கின 3/4 கிலோ வெங்காயத்தை உள்ள கொட்டுங்க. வெங்காயம் வதங்கி வரும்போது வர்ற அந்த ஸ்வீட்னஸ் தான் முர்த்தபாவோட ஸ்பெஷலே. வெங்காயம் லேசா வதங்கினதும் கலர்ஃபுல்லா துருவின 1 கேரட் உள்ள போடுங்க. கேரட் போடுறதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே சுவைக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறுங்க. அப்புறம் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், பொடியா நறுக்கின 100 கிராம் தக்காளி உள்ள சேர்த்து வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு மசாலாக்களை லைனா இறக்கலாம். ஒரு தேக்கரண்டி சிவப்பு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு கறி வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து வதக்குங்க. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, 1/2 கைப்பிடி புதினா இலை எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வாசனை இப்பவே தூக்க ஆரம்பிச்சிருக்கும். மசாலா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருக்க அந்த மட்டன் கைமாவை உள்ள கொட்டி தண்ணீர் எல்லாம் வத்தி நல்லா சுருள வதங்கினதும் அடுப்பை ஆஃப் பண்ணி ஓரமா எடுத்து வச்சிருங்க. ஸ்டஃபிங் பக்காவா ரெடி.
இப்போ ஊற வச்ச மைதா மாவை எடுத்து நல்ல பெரிய உருண்டைகளை உருட்டி வைங்க. இந்த கேப்ல ஒரு பவுல்ல 5 முட்டைகளை உடைச்சு ஊத்தி நல்லா அடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ உருட்டி வச்ச உருண்டைகளை சப்பாத்தி கட்டையிலயோ அல்லது ஆயில் தடவின மேடையிலயோ வச்சு உங்களால எவ்வளவு மெலிசா தேய்க்க முடியுமோ அவ்வளவு மெலிசா பெருசா தேய்ச்சிக்கோங்க. தோசைக்கல்ல அடுப்புல வச்சு தேவைக்கு எண்ணெய் ஊத்தி சூடு பண்ணுங்க. நாம தேய்ச்சி வச்சிருக்க அந்த பரோட்டா ஷீட்ல நாம ரெடி பண்ணி வச்சிருக்க மட்டன் மசாலாவை நடுவுல வச்சு 4 பக்கமும் மாவால ஒரு பார்சல் மாதிரி மூடிருங்க. இப்ப இத மெதுவா எடுத்து தோசைக்கல்ல போடுங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சுத்தியும் எண்ணெய் ஊத்தி உள்ள இருக்கிற மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல கிறிஸ்பியா வேக விடுங்க. நல்லா சிவந்து வந்ததும் நாம அடிச்சு வச்சிருக்க முட்டைய அது மேல அப்படியே ஊத்து வேக விட்டு எடுங்க. பரோடா நல்ல கிறிஸ்பியா இருக்கணும். கட் பண்ணும் போதே அந்த கிறிஸ்பி சத்தம் கிரன்ச்னு கேட்கணும்.
அவ்வளவுதான் மக்களே, வெளியில மொறுமொறுன்னு மைதா லேயர், உள்ள கடிபடுற காரசாரமான மட்டன் கீமாவோட மலேசியன் ஸ்டைல் மட்டன் முர்த்தபா தயார். இத அப்படியே கட் பண்ணி நல்ல காரசாரமான கோழி ஆணத்தோட வச்சு சாப்பிட்டா சும்மா டெலிஷியஸ் வெடி வெடிக்கும். நீங்களும் உங்க வீட்ல இந்த ஸ்பெஷல் முர்த்தபாவை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஃப்ரை பேன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு அட்டகாசமான ரெசிபியோட சந்திக்கிறேன். டாடா, பை பை. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.